வருகை தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பல முறை நம்முடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. மிக சிறப்பான முறையில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல பணிகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் நம்முடைய இல்லத்திற்கு கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி நாம் வருக வருக என்று நமது அன்போடு வரவேற்போம். பிரைஸ் லார்ட். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அருங்குடை இல்லத்தினுடைய இயக்குனர் ஃபாதர் அமல்ராஜ் அடிகளாரை, பாடல் ஆராதனையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கவும், அவர் நம்மோடு பேசுகின்றதை கேட்கவும், கேட்கிறதுபடி வாழவும் வேண்டிய ஆவியினுடைய துணையை வேண்டி தூய பவுல் கொலோசருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்கிறது போல, நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறினார். உலகத்திலே பல இடங்களிலே இந்த அருங்குடை இல்லத்தின் வழியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை, பாதிக்கப்பட்டவர்களை, நொறுங்கியவர்களை, கண்ணீரோடு இருக்கிறவர்களை, நோயாளிகளை, பல தேவைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, தேவாலயத்திலிருந்து புறப்பட்ட நீரூற்று எங்கெல்லாம் கடந்து சென்றதோ அங்கெல்லாம் கலங்கிய நீர் தெளிந்தது. செத்து கொண்டிருந்த உயிரினங்களெல்லாம் பிழைத்தது. இலைகளெல்லாம் மருந்தாக மாறியது. புதிய கனிகளை கொடுத்தது என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வ சன்னிதானத்திலிருந்து, இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற எல்லா விதமான தெய்வீக ஊற்றுக்களும் உங்களுடைய சமூகத்திலே கடந்து உங்களை விடுவிக்க வல்லதாக இருக்கிறது. எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்துள்ளது போல இப்போது எப்போது என் மக்களை நான் சூழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த திருப்பாடல் 125 படி அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்திருக்கிற இடம் சீயோன் மலை, வாழும் கடவுளுடைய நகர், விண்ணகை எருசலேம். இதை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் நம்முடைய மத்தியிலே நிற்கிறார்கள். நாம் எல்லோரும் கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருக்கின்றவராக இருக்கிற கடவுளுடைய மத்தியிலே நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், செயல்படுகிறோம். ஆகவே எல்லோரும் சேர்ந்து எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு கொடுக்க முடியாத, இந்த உலகம் கொடுக்க முடியாத விடுதலையை, சமாதானத்தை, ஆசீரை என் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரை தேடுபவர்கள் புத்துயிர் பெறுவார்கள். அவரை தேடுபவர்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவருடைய வல்லமை மிக்க ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே இது தேவையானது, நல்லதும் எடுபடாதது. இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து அவரையே மையப்படுத்துவோம். நமக்கு வேண்டிய மன்னாவை அவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். எந்தெந்த நபர்களுக்கு எது தேவையோ அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே யோவான் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே 37வது திருவசனம் சொல்லுகிறது போல, திருவெளிப்பாட்டாகமும் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது போல, தாகத்தோடு இருக்கிறவர்கள் இதை பெற்றுக்கொள்வார்கள். தாகமோடையோர் எல்லோரும் என்னிடத்தில் வரட்டும், விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும், அவருடைய உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னார். ஆகவே எல்லோரும் ஒப்பு கொடுத்து என்னோடு சேர்ந்த இந்த பல்லவியை பாடுவோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு
தருகின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களை அவர் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு தருகின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு தருகின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. மூரு இறைவா ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு தருகின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் 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 ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவா ஆராதனை செய்கிறோ. சேர்ந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் ஆன்மாவின் ஆத்மாவே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனில் வரும் பொழுது அவன் புதிய மனிதனாக மாறி விடுகிறான். இறைவா ஆராதனை செய்கிறேன். எம்மை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என் கடமை என்னவென்று புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரி பணிவேன் என் இறைவா. ஆமென். உந்தன் திருவுளத்தின்படி நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய அனைத்து நன்மையான காரியங்களிலும் ஒத்துழைக்கிற ஆவியானவரே, பரிந்து பேசுகிற ஆவியானவரே, உள்ளுயிராக இருக்கிற ஆவியானவரே, பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுகிற ஆவியானவரே, ஆவியானவரே, இடத்தை முழுவதும் நிரப்பும்படியாக வேண்டுகிறோம். தண்ணீரின் மீது அசைவாடி ஆவியானவரே, பாதாளத்தின் முகத்தில் இருந்த இருட்டை மாற்றி ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிர் பெறச் செய்த ஆவியானவரே, இறைவாக்கினர்களை நெடலிட்ட ஆவியானவரே, தாய் மரியாளை நெடலிட்ட ஆவியானவரே,
இயேசுவை நிழலிட்ட ஆவியானவரே, திருத்தூதர்களை நிழலிட்ட ஆவியானவரே, இறுதி நாட்களில் எல்லார் மேலும் என்னுடைய ஆவியை பொழிவேன். உங்கள் புதல்வர் புதல்வியரை இறைவாக்குரைப்பர், இளைஞர்கள் காட்சிகள் அருளப்பெறுவர், முதியோர்கள் கனவுகள் காண்பர். அப்பொழுது என் அடியால் ஒவ்வொருவரும் மீதும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னீரே. என் இல்லத்தில் கேட்கிற இவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுறவனுக்கு திறக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இந்த இடத்திலே ஒவ்வொருவரையும் நிழலிடுவதாக. இந்த இடத்திலே ஆண்டவரே, இந்த நிகழ்வை, தெய்வீக நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானவர் அசைவாட்டும்படியாக ஜெபிக்கிறேன், அசைவாட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உழையான சீட்டி நின்று தூக்கி எடுத்தவரே, உழையான சீட்டி நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே என் கால்களை மட்டுமல்ல என் உடல் முழுவதையும் கழுவும். பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, நீர் பேதுருவிடத்தில் சொன்னீரே, உன்னை நான் கழுவாவிடில் உனக்கு என்னோட பங்கில்லை. தூய்மையாக்கும் தூய உள்ளத்தின் பேறு பெற்றவன் என்று சொன்ன தெய்வமே, அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று மலைப்பொழிவிலே வெளிப்படுத்தினவரே, இந்த வேளையிலே சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்முதீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு ஒவ்வொருடைய ஆண்டவரே உள்ளங்களை தேற்றும்படியாக வேண்டுகிறேன். பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
மலைகளை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகின்ற வேளையில் உதவி உம்மிடமிருந்தே வரும். உதவி உம்மிடமிருந்தே வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் தந்தையிடமிருந்து பிதாவினிடமிருந்து வருகிறது என்று யாக்கோபு வழியாக வெளிப்படுத்திய ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். மோசேயோடு பேசிய ஆண்டவரே, சாமுவேலோடு பேசிய ஆண்டவரே, பவுல் போதிக்கும் பொழுது அந்த போதனை மனதில் இருத்தும்படியாக லீதி அவனுடைய இருதயத்தில் அருளொளி வீசின ஆண்டவரே, எம்மாவு சென்ற பாதையில் நீர் அப்பத்தை பிட்டு மறைநூலை தெளிவாக்குகையிலே சீடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து திரும்பவும் அவர்கள் எருசலேமுக்கு கடந்து வரச் செய்தவரே, விதைக்கிற விதைகள் எல்லாம் வழியோரத்திலும் முச்செடியிலும் பாறை நிலத்திலும் விடாமல் நல்ல நிலமாகிய எங்களுடைய இருதயங்களிலே விழுந்து வாழ்க்கையிலே விழுந்து அது 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறே. வார்த்தைகளை விடுத்து குணப்படுத்திய ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் உயிர் வாழ்கிறான். அழகையான உண்மை சோதித்த பொழுது அந்த சோதனைகளில் எல்லாம் இறை வார்த்தையை மையப்படுத்தி வெற்றி கண்ட இயேசுவே, எசேயா 55:10 வானத்திலிருந்து பெய்கிற மழையும் பனியும் பூமியின் மீது விழுந்து பலனளிக்கிறது போல உடைய வாயினின்று வருகிற வார்த்தைகள் பலனளிக்காமல் போகவே போகாது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான். வார்த்தை மனு உருவானா நம்முடைய குடிகொண்டா இந்த அருங்குடை இல்லம் முழுவதும் நம்முடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறது. வார்த்தை மனு உருவான இயேசு நிரம்பி இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் நிரம்பி இருக்கிறார். இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொருவரோடும் நீர் பேச எல்லாரையும் இந்த நோன்பு காலத்திலே, இந்த தவ காலத்திலே, நம்முடைய பாடுகளின் காலங்களில் உள்ள நம்முடைய பிரசன்னத்திலே வாழ்வை நிறைக்கும்படியாக வேண்டுகிறேன். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுனுடைய நாமத்தில் ஜெபித்து நம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு கடந்து வருகிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஒரு கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இடத்திலே ஆண்டவருடைய சப்தத்தை, குரலை கேட்பதற்கு கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயம் அவர் பேசுவார். பரிசுத்தாவி வழியாக அவருடைய வார்த்தை நமக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கும். இந்த நாளிலே இங்கு வருகிற மக்களுக்காக இந்த நோன்பு காலத்திலே ஜெபிக்கும் பொழுது 1 பேதுரு எழுதிய முதல் நிருபத்தினுடைய 2வது அதிகாரம் 24வது திருவசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்தியாக நமக்கு கொடுக்க இருக்கிறார். உலகத்திலே பல தரப்பட்ட மக்கள் நீங்கள் இந்த செய்தியை கேட்பதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த இறை செய்தி உங்களை வாழ்விக்கும், உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களுக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கும், ஒரு புதிய வாழ்வை, புது வாழ்வை உங்களுக்கு தர இந்த செய்தி உதவி செய்யும். அந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது: சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். எதற்காக? நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காய் வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். Praise the Lord. 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 எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வசனத்தினுடைய ஒரு உன்னத நிலையிலே நாம் கடந்து செல்வதற்கு முன்னதாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சாதாரண ஒரு 17 வயதுள்ள தாவீதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்.
இந்த 17 வயதுள்ள தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக இருந்தான் என்று நம்முடைய பைபிள் சொல்லுகிறது. இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதினுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரு இராணுவ அதிகாரிகளாக, இராணுவத்திலே வேலை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தாவீதினுடைய தகப்பனார் சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கொஞ்சம் கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறபடியினாலே இப்பொழுது தயாரித்து வைத்திருக்கிற உணவை கொண்டு உன்னுடைய சகோதரர்களுக்கு கொடு என்று அவரை அனுப்புகிறார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அனுப்புகிறார். தாவீது இந்த உணவை கொண்டு போகும்போது அவர்கள் எல்லாம் யாரை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கோலியாத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கோலியாத்தை பற்றி நமக்கு தெரியும். ஒரு பெரிய வலிமை உள்ள ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்து கொண்டார். ஆணவத்திலும் செருக்கிலும் அகம்பாவத்திலும் உள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், நீங்கள் பேசப்படுகிற கோலியத்தை எதிர்த்து நான் போகிறேன் என்று. அவர்கள் சொன்னார்கள், எங்களாலே முடியவில்லை. உன்னால் எப்படி முடியும்? இவனுடைய வற்புறுத்தல் பேரிலே அந்த இராணுவத்தினுடைய உடைகளை எல்லாம், கவசத்தையும் கேடயங்களையும் எல்லாம் கொடுத்து அவனை உடுத்தி கோலியாத்தை வெல்வதற்கு அனுப்புகிறார். அது அவனுக்கு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தபடியினால் அந்த உடைகளையும் அந்த கவசங்களையும் கேடயத்தை எல்லாம் மாற்றிவிட்டு அவன் 2-3 கூழாம் கற்களை எடுத்துக்கொண்டு கடந்து போகிறான். நமக்கு தெரியும். அந்த இடத்திலே அவன் போகும்போது கோலியாத்தினுடைய மத்தியிலே தாவீது நிற்கும் போது கோலியாத்து அவனை ஏளனம் செய்கிறார். நான் ஒரு மூச்சு விட்டாலே போரும், நீ அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவான். ஆனால் தாவீது சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். நீ மனித வலிமையிலே நிற்கிறாய், நீ மனித வலிமையிலே நிற்கிறாய், நானோ சேனைகளின் ஆண்டவருடைய வல்லமையிலே நிற்கிறேன் என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து அடிக்கிறான். தாவீது கீழே விழுகிறார். தாவீது கோலியாத்தை வென்றார். மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று. இந்த இடத்தில் கவனியுங்கள், தாவீதை கடவுள் ஒரு நோக்கத்தோடு, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசனாக எடுத்து மாற்றுகிறார். சாமுவேல் வழியாக தாவீதை அபிஷேகம் செய்து இஸ்ராயேல் மக்களுடைய அரசனாக ஆண்டவர் தாவீதை மாற்றும் பொழுது தாவீதினுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் எழும்பியது. நான் என்ன செயல்கள், தவறான காரியங்களை செய்தாலும், எந்த பாவத்தை செய்தாலும், நான் ஒரு அரசனாக இருக்கிறபடியினாலே என்னை யாரு கேட்க முடியும், யார் கேள்வி கேட்க முடியும், யார் என்னை எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி அந்த எண்ணத்திலே தான் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு உரியாவை போர் முனையிலே ஆள் வைத்து கொன்று உரியாவினுடைய மனைவியை தன்வசமாக்கி கொள்ளுகிறார். இந்த இடத்திலே தாவீது செய்த பாவம் கடவுளுடைய முன்னாலே அது இருக்கிறது. கடவுள் தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அது அழிவின் திட்டம் அல்ல, அது நல்வாழ்வின் திட்டம். ஆகவே தான் ஆண்டவர் நாத்தானை அனுப்பி தாவீதினிடத்திலே நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவரிடத்திலே ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நாத்தான் சொன்ன அந்த காரியம் தாவீதினுடைய உள்ளத்தை தொட்டது. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். தாவீதினுடைய உள்ளம் தொடப்பட்டு உடனடியாக அவன் ஒரு ஜெபத்தை கடவுளுடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் என்னது? உள்ளம் உடைந்து சொல்லுகிறார். அதுதான் திருப்பாடல் சங்கீதம் 51. அந்த 51வது திருப்பாடல் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏன் இதை இப்பொழுது இந்த பகுதியை எடுக்கிறோம் என்றால், இந்த தாவீதினுடைய நிலையைப் போல ஒருவேளை நம்முடைய வாழ்விலே ஏதாவது தவறுகள், குறைகள், குற்றங்கள் இருந்தால் தாவீது ஏறெடுத்த
இந்த திருப்பாடல் 51 படி என்ன நடக்கிறது என்றால், தாவீதை மீண்டும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தாவீதினுடைய வாழ்வு முற்றிலும் தலைகீழாக மாறியது. தாவீதை பற்றி ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது பைபிளிலே. தாவீது என்னுடைய இதயத்துக்கு உகந்த நண்பன், நான் விரும்புவதையே தாவீது செய்வான். ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, தாவீதினுடைய வேரிலிருந்து தான் உலகத்தினுடைய இரட்சகர் வெளிப்பட்டார். யோசித்து பாருங்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது, இஸ்ராயேல் மக்களுக்கு அரசனாக உயர்த்தப்பட்ட தாவீது, எனக்கு மேலே யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அவன் செய்த தவறின் வழியாக நாத்தானால் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பிய பிற்பாடு இந்த மனமாற்றத்திற்கு காரணமான அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏறெடுத்த வெளிப்படுத்திய ஆண்டவருடைய சமூகத்திலே வெளிப்படுத்திய இந்த திருப்பாடல் 51 சேர்ந்து பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், நான் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருந்தாலும், நான் இந்த மக்களுக்கு அரசனாக இருந்தாலும், எனக்கு ஒரு மேய்ப்பன் தேவை, எனக்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்று சொல்லித்தான் ஆண்டவரை மேய்ப்பனாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல் திருப்பாடல் 23. ஆண்டவர் என்னாயன், எனக்கு ஏது குறைவில்லை. பார்த்தீர்களா? இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த 2 திருப்பாடலையும், ஒன்று தன்னுடைய பாவத்திற்காக ஏறெடுத்த அந்த ஜெப திருப்பாடல், இன்னொன்று எனக்கு எல்லாம் யாரை எல்லாமாக மையப்படுத்தினார் என்றால் ஆண்டவரை மையப்படுத்தினார். அது திருப்பாடல் 23. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையின் மீது தம்முடைய உடலில் நம்முடைய பாவங்களை சுமந்த இயேசு, பாவங்களுக்கு நாம் இறந்து நீதிக்காய் வாழ இவ்வாறு செய்த இயேசு, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம் என்ற இந்த திருவசனத்தினுடைய உயிருள்ள வார்த்தைகள் இந்த தாவீதினுடைய வேரிலிருந்து வெளிப்பட்ட கிறிஸ்து வழியாக கடவுள் தாவீதுக்கு கொடுத்த ஒரு புதிய வாழ்வில் வெளிப்பட்ட இயேசு இரட்சகர் உடைய வழியாக நமக்கு ஒரு புது வாழ்வு இந்த வசனத்தின் வழியாக, இந்த செய்தி வழியாக நமக்கு இயேசு வழியாக தருகிறார். ஆகவே அன்றைக்கு தாவீதுக்கு நாத்தான் வழியாக உணர்த்தப்பட்டது. இன்றைக்கு அதே போல ஆண்டவர் இந்த கூட்டத்தில் இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தாவீதை போல பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், அல்லாவிட்டால் வேறு ஏதாவது நிலைகளிலே நாம் தவறு செய்திருந்தால் நாத்தான் வழியாக உணர்த்தப்பட்டது போல நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் உணர்த்துகிறார். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். இதோ நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன், ஒருவன் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவனுடைய உள்ளத்திலே நுழைந்து அவனோடு விருந்துண்பே. நம்முடைய இதயத்தின் கதவுகளை நாத்தான் வழியாக தாவீதுக்கு உணர்த்தியது போல, மகனே உன் இதயத்தை எனக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவருடைய குரல் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த தாவீது ஏறெடுத்த ஜெபத்தை, தாவீது ஏறெடுத்த இந்த 51வது திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபமாக மாற்றுவோம். தயவு செய்து இது ஒரு செய்தியாக மட்டுமல்ல, இந்த செய்தி ஒரு ஜெபமாக மாறி நமக்கு விடுதலை கொண்டு வரட்டும். பைபிள் இருக்கிறவர்கள் 51வது திருப்பாடலை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளிலே இருக்கிறவர்கள், ஸ்தாபனங்களில் இருக்கிறவர்கள், இப்பொழுது இந்த திருப்பாடல் 51ஐ நீங்கள் எடுத்து இப்பொழுது ஜெபத்தோடு நாம் பாடி ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த புதிய வாழ்வை போல நமக்கும் தருவதற்கு, நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறும்படி, அவர் விரும்புவதை நாம் செய்யும்படி, நம்முடைய வாழ்விலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகள் இந்த தவக்காலத்திலே, நோன்பு காலத்திலே அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பகிர்தல் எல்லாம் நம்முடைய இருதய வாழ்வில் இருந்து வெளிப்படும்படியாக இந்த 51வது திருப்பாடலை பாடுவோம். அம்மே தூயதோர் உள்ளத்தை
உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. தாவீது கேட்டான். நாத்தான் உணர்த்திய பொழுது தாவீது உணர்ந்து ஏறெடுத்த ஜெபம், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. ஒப்பு கொடுத்து தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. முன்னிலையில் பாவியாம் என்னை தள்ளிவிடாதையும் என் பரனே. முன்னிலையில் பாவியாம் என்னை தள்ளிவிடாதையும் என் பரனே. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. நொறுங்கிய நெஞ்சத்தை குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் என் பரனே. நொறுங்கிய நெஞ்சத்தை குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் என் பரனே. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. திரு ஆவியை என்னிடம் இருந்து எடுத்துவிடாதேயும் என் பரனே. தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்துவிடாதேயும் என் பரனே. முன்னிலையில் பாவியாம் என்னை தள்ளிவிடாதேயும் என் பரனே. முன்னிலையில் பாவியாம் என்னை தள்ளிவிடாதேயும் என் பரனே. நொறுங்கிய நெஞ்சத்தை குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் என் பரனே. தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்துவிடாதேயும் என் பரனே. திரு ஆவியை என்னிடம் இருந்து எடுத்துவிடாதேயும் என் பரனே. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா.
நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி தாவீதை போல, தாவீதை நாம் தியானிக்கிறது மட்டுமல்ல, நம்மையும் நினைப்பதற்கு நாமும் நம்முடைய தவறுகளில் இருந்து நாத்தானை அனுப்பி தாவீதுக்கு உணர்த்தியது போல இந்த அருங்கொடை இல்லத்தின் வழியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற, உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அடிமை வழியாக, இந்த தேவ செய்தி வழியாக உங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். தாவீதை போல சொல்லுங்கள், நான் செய்த ஒவ்வொரு குற்றமும் என் கண் முன்னால் நிற்கிறது, என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். கேளுங்கள் ஆண்டவரே, தூய இருதயத்தை எனக்கு தார். என்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதையிலான தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயமாக எனக்கு தார். The Bible say, பிலிப்பியர் கடித நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த மனநிலை உங்களிலும் இருப்பதாக. இயேசுவில் இருந்த மனநிலை உங்களிலே இருப்பதாக. தாவீது கேட்டான், உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், நீர் என்னை அபிஷேகம் பண்ணின ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், உம்முடைய திருமணிலிருந்து என்னை தள்ளி விடாதையும். Dear sisters, brothers, this time God's message to you, ஆண்டவருடைய செய்தி உனக்கு கடந்து வருகிறது. எருசலேமை பார்த்து ஆண்டவர் கதறினார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க தேடுகிறது போல எத்தனையோ முறை உன்னை நான் தேடி வந்தேன், அரவணைக்க விரும்பினேன், இன்னும் நீ மனம் மாறவில்லையே, இன்னும் நீ திருந்தவில்லையே, நீ அழிய போகிறாயே என்று சொல்லி கண்ணீர் வடித்தான். ஆண்டவர் உன்னை தேடி வருகிற காலத்தை நீ அறியாமல் போகக்கூடாது. முழுவதும் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, ஆயக்காரன் ஏறெடுத்தது போல உள்ள ஜபத்தை ஏறெடுங்கள். நான் பாவி ஆண்டவரே, உம்மை ஏறெடுப்பதற்கு நான் தகுதி இல்லை, என்னை முழுவதும் தருகிறேன். சில நேரங்களில் என்னால் நல்லது செய்ய நினைக்கிறேன், முடியவில்லை. ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், முடியவில்லை. நீர் விரும்புவதையே நான் செய்ய விரும்புகிறேன், முடியவில்லை. அதற்குள்ள வல்லமையை, ஆற்றலையே இந்த நேரத்தில் எனக்கு தாரும் என்று கேளுங்கள். நொறுங்கிய நெஞ்சத்தை, குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் என் பரனே. நொறுங்கிய நெஞ்சத்தை, குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் என் பரனே. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா. புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். தாவீதை போல நீர் விரும்புவதை நான் செய்யவும், தாவீதினுடைய வேரில் இருந்து உலகத்தின் இரட்சகர் வெளிப்பட்டது போல என்னிடத்தில் இருந்து இயேசுனுடைய குணாதிசயங்கள், இயேசுடைய மனநிலை, தாவீதினுடைய புதிய வாழ்வு, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த நிலையில் இருந்து மக்களை மேய்க்கக்கூடிய ஆயனாக மாற்றிய பொழுது தனக்கொரு ஆயன் மேய்ப்பன் தேவை என்பதை அறிந்து ஆண்டவரை மேய்ப்பனாக கொண்டு வாழ்ந்தார். நீர் தகப்பன், நாங்கள் பிள்ளைகள். நீர் குயவன், நாங்கள் களிமண். நீர் மேய்ப்பன், நாங்கள் ஆடுகள். நீர் திராட்சை கொடி, நாங்கள் அதனுடைய கிளைகள். வழி நடத்தும் தகப்பனே, வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். நாம் எல்லோரும் ஒரு நம்முடைய எழும்பி நிற்போம். எல்லோரும் தளர்ந்து போகக்கூடாது. எல்லோரும் எழும்பி நிற்போம். எல்லோரும் எழும்பி நிற்போம். இந்த செய்தி நேரத்திலே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த 40 நாட்களிலும் கடவுள் நம்மை ஒரு வித்தியாசமாக நடத்துகின்ற இந்த காலத்திலே இன்றைக்கு ஆண்டவர்
என்னையும் உங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்த போகிறார். ஆண்டவர் நம்ம எல்லோரும் ஒரு வித்தியாசப்படுத்த போகிறார். நினிவே தேசத்து மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். எப்படி தாவீதினுடைய வாழ்வில் நாத்தானை அனுப்பியது போல, அனுப்பி தாவீதினுடைய வாழ்க்கை மாறியது போல, நினிவே தேசத்து மக்களுடைய மத்தியிலே யோனாவை அனுப்புகிறார். ஆனால் யோனா வழி தவறி போகிறார். அந்த தேசத்திற்கு போகாமல் அவன் கப்பலேறி வேறு திசைக்கு போகிற நேரத்தில் அவனை மீனானது விழுங்கிறது. கப்பலிருந்து தூக்கி எறிகிறார்கள், மீன் விழுங்கிறது. இந்த மீனினுடைய வயிற்றில் யோனா இருக்கும் பொழுது யோனாவினுடைய மூச்சு திணறியது என்று சொல்லப்படுகிறது. டியர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், கடவுளுடைய வழியிலிருந்து ஒரு மனிதன் தவறி போனால் அவனுடைய மூச்சு திணறும். அவனுடைய வாழ்க்கை எப்படி நீரில் கிடக்கிற மீனை எடுத்து கரையிலே போட்டால் அது துடிக்குமோ அதை போல துடிக்கும். ஆனால்தான் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தி 15:5 சொன்னார், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இது சாதாரண மனிதனுக்கு அறிய முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். யோனாவினுடைய மூச்சு திணறியது போல திணறுகிறதா? அந்த நேரத்தில் தான் யோனா ஒரு பொருத்தனை செய்தார். அது என்ன பொருத்தனை? நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி பலி ஏறெடுப்பேன். அவன் அந்த பொருத்தனை செய்த பொழுது மீனானது அவனை நினைவேலை கொண்டு கக்கியது. அந்த தேசத்திலே அவன் உட்கார்ந்திருக்கிறான். என்ன நடக்க போகிறது என்று. ஒரு ஆமணக்கு செடியினுடைய நிழல் யோனாவினுடைய மனசோர்வை எல்லாம் நீக்கியது. கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். இன்றைக்கு ஏதாவது வகையிலே நீங்கள் தளர்ந்து சோர்ந்து விழுந்து நொந்து நுறுங்கி நீங்கள் எழும்ப முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? ஆமணக்கு செடியினுடைய நிழல் யோனாவுடைய தலையிலே பட்ட பொழுது அவனுடைய மனசோர்வெல்லாம் நீங்கி போனது. இந்த செய்தி வழியாக, அவர் அறிவித்த நற்செய்தி வழியாக நினிவே தேசத்துடைய மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து விடுபட்ட பொழுது ஆண்டவர் நினிவே தேசத்திற்கு செய்ய நினைத்திருந்த தீங்கை செய்யாமல் விட்டுவிட்டார். ஒருவேளை நீங்கள் தீங்குகள் நிறைந்தவர்களாக, திண்மைகள் நிறைந்தவர்களாக, அல்லாவிட்டால் வேறு ஏதாவது நிலையிலே உங்களுடைய வாழ்வை அழிக்கப்படுகிற நிலையிலே இருக்கிறது என்றால் 3 நிலையை சொல்லுகிறேன். 1, மூச்சு திணறுகிறதா? மூச்சு திணறுகிறதா? உங்களுடைய மூச்சு திணறுகிறதா? தவறிய வாழ்விலே ரூட் வித்தியாசப்பட்டு ஆண்டவருடைய வழியிலிருந்து திரும்பி நீங்கள் போய்கொண்டிருந்தால், யோனாவினுடைய உயிர் ஊசலாடியது போல ஊசலாடி கொண்டிருந்தால், அவன் ஏறெடுத்த பொருத்தனை அதுதான். நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி பலி ஏறெடுப்பேன். The second, அவருடைய தலைமாட்டிலே ஆமணக்கு செடியுடைய நிழல் விழுந்தது. மனசோர்வு நீங்கியது. மனசோர்வு நீங்கியது. 3வது, அந்த இடத்திலே அழிவிலிருந்து மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். உன்னுடைய சந்ததி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் அழிவு தரும் குழியின் நின்று சதுப்பு நில சேற்றின் என்று தூக்கி எடுத்து உறுதியான பாறையின் மீது உங்களுடைய கால்களை நிறுத்த செய்து நடக்க பலன் தருகிறவர், நடக்க பலன் தருகிறவர், நடக்க பலன் தருகிறவர். ஆமென். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழல் என் மீது படட்டும். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழல் என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியை தாரும். உங்க கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழன்று போகும். உங்க கரத்தினை என் மேல் வையும்,
எல்லா செதில்கள் கழந்து போகும். உன் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே நிழலே. உன் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே. கரங்களை கொட்டி பாடுவோம். மனசோர்வை நீக்கும் நிழலே உம் நிழலின் மீது படட்டும். மனசோர்வை நீக்கும் நிழலே உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே உம் ஒளி என் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும் என் உள்ளத்தில் அமைதியை தருளும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும் என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உங்க கரத்தினை என் மேல் வையும் என் செதில்கள் கழன்று போகும். உங்க கரத்தினை என் மேல் வையும் என் செதில்கள் கழன்று போகும். சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே நிழலே. உன் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே நிழலே. உம்பலத்திலே எம் மதிலையும் தாண்ட உம் வலிமையால் உயர பறக்க. உம்பலத்திலே எம் மதிலையும் தாண்ட உம் வலிமையால் உயர பறக்க. ஓடினாலும் களைப்படையாமல் நடந்தாலும் சோர்வடையாமல். ஓடினாலும் களைப்படையாமல் நடந்தாலும் சோர்வடையாமல். என் நிழலே 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 உம் நிழலே நிழலே. கரங்களை குட்டி பாடுவோம். மனசோர்வை நீக்கும் நிழலே உம் நிழலின் மீது படட்டும். பாடுங்க. மனசோர்வை நீக்கும் நிழலே உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் வேண்டாத செதில்கள் எல்லாம் கழன்று விழட்டும் என் மீது விழட்டும். பெரு சுமைகளை எளிதாய் மாற்றும் என் உள்ளத்தில் அமைதியை தாரும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும் என் உள்ளத்தில் அமைதியை தாரும். உங்க கரத்தினை என் மேல் வையும் என் செதில்கள் கழன்று போகும். உங்க கரத்தினை என் மேல் வையும் என் செதில்கள் கழன்று போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே நிழலே. உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே நிழலே. உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ் என் நிழலே நிழலே நிழலே. எல்லோரும் ஜெபத்தோடு அமர்வோம். நாம் இந்த வசனத்தினுடைய முன்பகுதியாக லூக்கா எழுதிய நற்செய்தியினுடைய 15ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு 3 காரியங்கள் இப்பொழுது நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் விதைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை கூட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம் எல்லோரும் உற்சாகத்தோடு. இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதியை சற்று நாம் தியானித்து இதிலே இருக்கின்ற சில உண்மைகளை நாம் அறிந்து நம்முடைய வாழ்விலே இந்த லூக்கா நற்செய்தியினுடைய நற்செய்திக்கெல்லாம் நற்செய்தி ஆகிய இந்த பகுதியில் உள்ள இந்த அனுக்கிரகங்கள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே செயல்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதில் 3 காரியங்களை பற்றி சொல்லப்படுகிறது. 1, ஒரு காணாமல் போன ஆடு. 2, காணாமல் போன திராக்மா காசு. 3வது, ஒரு காணாமல் போன ஒரு மனிதன் என்ற
ஒரு 3 நிலைகளை இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, முதலாவதாக காணாமல் போன ஆடு. இது ஒரு ஓமை. இதிலே இயேசு நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. இந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு எப்பொழுதும் அது ஆயனுடைய வழியில் இல்லாமல் செப்பரேட்டாக போய்கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் தண்ணீர் குடிக்கிற இடத்திலே 100 ஆடுகளும் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். ஆனால் அதிலே ஒரு ஆடு செப்பரேட்டாக போய்விடும், தண்ணி குடிக்காது, வேறு இடத்திலே போய்விடும். அதை மேய்ச்சல் பண்ணுகின்ற இடத்திலே எல்லா ஆடுகளும் ஒரே இடத்திலே மேய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு ஆடு சேர்ந்து நின்று அந்த மேய்ச்சலை உண்ணாது. மாலை நேரமானவுடனே, இரவு நேரமானவுடனே கொட்டகையில் இந்த ஆடுகளை கொண்டு விடுவார். ஆனால் இந்த கொட்டகைக்கு உள்ளே இந்த ஆடு, ஒரு ஆடு நிற்காது, அது தனியாக போய்விடும். இந்த மேய்ப்பன் பல முறை தண்ணீர் குடிக்கிற இடத்திலும், மேய்ச்சல் உள்ள இடத்திலும், தங்குகிற இடத்திலும் அதை உணர்த்தி கொண்டே இருந்தார். அதற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு உணர்த்தியும் அந்த ஆடு சரியில்லை. நாளடைவிலே அது திடீர்னு காணாமல் போனது. செப்பரேட்டாக போய் கொண்டிருந்த ஆடு காணாமல் போனது. இந்த காணாமல் போன ஆடு எங்கே போய் அகப்பட்டது என்றால், முச்செடியில் அகப்பட்டது, ஓநாயின் கூட்டங்களுடைய மத்தியிலே அகப்பட்டது. உயிருக்கு பெரும் ஆபத்து. இந்த நிலையிலே தான் எனக்கு அன்பானவர்களே, இந்த மெய்ப்பன் இந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு இந்த தவறி போன ஒரு ஆடுக்காக தேடி போகிறார். இந்த ஒரு ஆடுக்காக இந்த மெய்ப்பன் தேடி போகிறார். அவர் போய் என்ன செய்கிறார்? அந்த ஆடை கண்டுபிடித்து அதை தூக்கி, காயங்களோடு, கால்களும் கைகளும் காயப்பட்ட நிலையிலே, உடம்பெல்லாம் காயப்பட்ட நிலையில் உள்ள அந்த ஆடை தூக்கி எடுத்து தோள் மேல் போட்டு கொண்டு வந்து அதை சரி செய்து அந்த கூட்டத்தோடு சேர்க்கிறார். இங்கே இயேசு இந்த ஓமை வழியாக சொல்லுகிற காரியம் என்ன? 99 நீதிமான்களை குறித்து வானகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரு பாவி மனம் திரும்புவது விண்ணகத்திலே, பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் பல முறை நாம் இந்த ஆடை போல தனியாக, அல்லாவிட்டால் வழியிலானாலும், மேய்ச்சல் உள்ள இடத்தில் ஆனாலும் சரிதான், குடும்பத்தில் ஆனாலும் சரிதான், எங்கானாலும் சரிதான், நாம் தவறிய நிலையிலே நம்முடைய வாழ்வு போய்கொண்டிருக்கிறது என்றால் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைத்திருக்கலாம். இந்த 2025 வருடத்தில் கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். கனி கொடுக்காத வாழ்வை பற்றி, மரங்களை பற்றி இயேசு ஓமையில் சொல்லி, இந்த வருடம் பார்ப்போம், அதற்கு மீண்டும் தண்ணி ஊற்றுவோம், உரம் போடுவோம், காய்க்காவிட்டால் அதை முறித்து விடலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்வு கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து, ஒருவேளை நம்முடைய வாழ்வு சரியில்லாத வாழ்வாக போய்கொண்டிருந்தால், இன்றைக்கு நம்மை தூக்கி எடுக்க, இந்த ஆடை போட தவறிய ஆடை தூக்கி எடுத்து மீண்டெடுத்தது போல நம்மை அழிவில் இருந்து மீண்டெடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அந்த ஆடு ஒருவேளை நானாக இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய மனமாற்றத்தின் வழியாக விண்ணகத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும், கடவுளுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும், அது நமக்குள்ளேயும் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இரண்டாவது சொல்லப்படுகிற ஒரு ஓமை என்னவென்றால், காணாமல் போன திரக்மா, அந்த காசை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அந்த காசு காணாமல் போய்விட்டது? அந்த காணாமல் போன காசுக்காக என்ன செய்தார்கள்? விளக்கை கொளுத்தி விளக்குமாறு எடுத்து அந்த வீடு முழுவதும் அந்த காசுக்காக அந்த தேடிக்கொண்டே இருந்தார்கள், பெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அதை கண்டுபிடித்த உடனே, அந்த காசை கண்டுபிடித்த உடனே அது என்ன சொல்லப்படுகிறது? தூதர்களுடைய மத்தியிலே பெரிய மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லப்படுகிறது. முதல்ல விண்ணகத்திலே பெரிய மகிழ்ச்சி, இப்ப தூதர்களுடைய மத்தியிலே பெரிய மகிழ்ச்சி உண்டானதா? இந்த காசு காணாமல் போனதற்கு காரணம், அந்த இடத்திலே வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம் இல்லை. ஒரு அறையிலே
2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதன் மரிக்கிற சாக போகிற நேரத்தில் இப்படியாக சொல்லிக்கொண்டே இறந்தாராம். ஐயோ, இருட்டாக இருக்கிறதே, அறை முழுவதும் இருட்டாக இருக்கிறது என்று. ஆனால் அறைக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. இருட்டாக இருக்கிறதே, இருட்டாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி இறந்தாராம். அந்த இருட்டிலே இறந்திருக்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருந்தது, அறைக்குள்ளே வெளிச்சம் இருந்தது. இன்னொரு மனிதர் வெளிச்சமாக இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு, வெளிச்சமே ஒளியே என்று சொல்லிக்கொண்டே இறந்தாராம். அந்த அறையிலே அப்பொழுது வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லை என்றாலும் எல்லாம் ஒளியாக தோன்றுகிறதே, ஒளியாக இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே இறந்தாராம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே இந்த காசை கண்டுபிடிப்பதற்கு தவறி போனதற்கு ஒளி இல்லாத ஒரு நிலை. இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல்படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலே இந்த காயின் தவறியதற்கு காரணம், அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம், அதில் வெளிச்சம் இல்லை. ஒளியாகிய இயேசு நமக்குள்ளே வரும்பொழுது நம்மில் அகப்பட்டு மறைந்து கிடக்கின்ற காரியங்கள் எல்லாம், பெரிய பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம், திறமைகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள்ளே வெளிப்படும். அது வெளிப்பட வேண்டும். நல்லதெல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நல்ல காரியங்கள், செயல்கள் எல்லாம் மறைந்து கிடப்பதற்கு இருளின் சக்திகள் ஒருவேளை இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆகவே தான் புனித அகஸ்தினாருடைய வாழ்வில் தொடப்பட்ட ஒரே வார்த்தை ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்கிறது போல, இருள் முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது. இருளின் செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் செயல்களை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காசை, இந்த தரக்மா என்ற அந்த காயினை கண்டுபிடித்த உடனே தூதர்களுடைய மத்தியிலே பெரிய மகிழ்ச்சி உண்டானது. மூன்றாவது சொல்லப்படுகிற ஒரு ஓமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளிலே அந்த மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் வெளியே கடந்து போகிறான். ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அங்கேதான் சொல்லப்படும், எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அமைதி இழந்தான். அன்று வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் இழந்தான், நண்பர்களை இழந்தான், கடைசி எல்லாவற்றையும் A to Z வரையில் எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்த போதுதான் அவன் உணரப்பட்டான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலே சில காரியங்கள் நடக்கும் போது, நடந்தால்தான் அது நமக்கு சில உணர்வுகள் வரும். அந்த உணர்விலே சில நேரங்களிலே நாம் திருந்துவதற்கும் எழும்புவதற்கும் வாழ்வதற்கும் அது உதவி செய்யும். அதனால தாவீது சொல்லுவார், எனக்கு துன்பம் வந்தது நன்மைக்கே, அதனால உம்முடைய நியமங்களை நான் அறிய முடிகிறது என்று சொன்னார். ஒரு கரங்களை கொட்டி ஆண்டவரை உற்சாகத்தோம். அவன் இந்த இளைய மகன் தனக்குள்ளே இப்படி எண்ணிக்கொண்டானா. என்ன எண்ணினான்? எழுந்து என் தந்தையிடம் போவேன், எழுந்து என் தந்தையிடத்திலே போவேன். அந்த தந்தையினிடத்திலே போகும்போது என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டால் போதும். அவன் எழும்பி போகிறான். தந்தை அவனை தேடிக்கொண்டிருக்கிறார். கண்டவுடனே கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். எவ்வளவு அந்த அன்பை பாருங்கள்! கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். அது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை. இரண்டாவதாக அவனை குளிப்பாட்டினார். அவனுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்த நிலை, தூய்மைப்படுத்தின நிலை. மூன்றாவது புதிய உடையை கொடுத்தார். அது தூய ஆவியானவரை குறிக்கிற நிலை. நான்காவது அவனுடைய கையிலே மோதிரத்தை ரிங் போட்டு கொடுத்தார். அப்பா மகன் என்ற உறவு புதுப்பிக்கப்படுகிறது. ஐந்தாவது அவனுடைய காலிலே மிதியடியை போட்டு கொடுத்தார். அது சமாதானத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் பாவத்திலே இருக்கும் பொழுது அவனுக்கு நிச்சயம் சமாதானம் கிடைக்க முடியாது. அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு சமாதானம் கிடைக்கிறது. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. அந்த வீட்டிலே பெரிய விருந்து கொடுத்தார்கள். அகமகிழ்வு, அக்களிப்பு, நிறைவு எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். இந்த செய்தியிலே 3 நிலைகளை நமக்கு கடவுள் உணர்த்துகிறார். அது யாருக்காக உணர்த்துகிறது? எனக்காக உணர்த்துகிறார். எனக்காக உணர்த்துகிறார். யாரை? தவறிப்போன ஆடை போல, தவறிய காசை போல,
தவறிய மனிதனாக நாம் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த இளைய மகனை போல எழுந்து நாம் தந்தையின் இடத்திலே வருவோம். நிச்சயம் அவருடைய அருகில வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை அவரிடத்திலே கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்வை கொடுக்கும் போது என்ன நடக்கும்? நம்மை அவருடைய அன்பிலே வெளிப்படுத்துவார், அன்பை வெளிப்படுத்துவார், நம்மை சுத்திகரிப்பார், அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை தூய்மையாக்குவார், நமக்கு அந்த உறவை புதுப்பிப்பார், நமக்கு தூயாமையின் வல்லமையை தருவார், நமக்கு சமாதானத்தை தருவார், நமக்கு அளவில்லாத நிறைவான வாழ்வு நமக்கு தருவார். இதை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பல்லவியை பாடுவோம். எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன், எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே. எல்லோரும் சேர்ந்து 3 முறை பாடுவோம். எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே, எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே, எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே, எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன். சேர்ந்து பாடுவோம். எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன், எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன். ஜெபத்தோடே எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன், எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன். 2 கரங்களை உயர்த்துங்கள். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, காணாமல் போன ஆடை போல, காணாமல் போன அந்த காசை போல, தவறிய இளைய மகனை போல எங்களுடைய வாழ்வு தவறிய ஆடாகவும், தவறிய காசாகவும், தவறிய மனிதனாகவும் இருந்தது போல இருக்கிற எங்களுடைய வாழ்விலே அது ஒரு பெரிய பொக்கிஷமாக மாறுவதற்கு, அது விலை மதிப்பில்லாத சொத்தாக மாறுவதற்கு, லோகம் முழுவதும் கொடுக்க முடியாத அமைதியை கொடுப்பதற்கு என்னை தூக்கி எடுக்க வருகின்ற இயேசுவே, அகப்பட்டு கிடக்கிறேன், விழுந்து கிடக்கிறேன், ஒரு ஆபத்தில் கிடக்கிறேன். நீர் மாத்திரமே என்னை அதிலிருந்து தூக்கி எடுக்கவும், தவறிய காசை மீண்டெடுத்தது போல மீண்டெடுக்கவும், உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துங்கள். இளைய மகனை போல எல்லாம் இழந்தவனாக இருக்கிறேன். Return to me, I will return to you. Turn to me, I will turn to you. என்னிடத்தில் திரும்பி வா. எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே, எழுந்து எந்தன் தந்தையிடம் போவேன். பாடுவோம் ஒப்பு கொடுத்து. எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே. Thank you Jesus, thank you. எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே. சகோதர சகோதரிகள் எல்லோரும் பாடுவோம். எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே, எழுந்து எந்தன் தந்தையிடம் போவே. Praise the Lord, praise the Lord. நாம் பழைய ஏற்பாட்டிலே தாவீதினுடைய ஒரு நிலையில் உள்ள சில காரியங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய அனுக்கிரகங்களை பெறுவதற்கு கடவுள் வழி செய்தார். இந்த காணாமல் போன ஆடையும் காசையும் மனிதனையும் பற்றி அறிய செய்து நமக்கு உணர்த்தி கொடுத்தார். அதிலிருந்து நாம் உணர்வு பெற, எழுந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்த நிலைக்கு போகிறோம். சுருக்கமாக திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரத்தில் உள்ள சவுலுடைய மனமாற்றம். இந்த சவுலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு அறிவாளி, வசதி உடையவர், ஆள்பலம் உடல் பலம் உடையவர். அப்படிப்பட்ட அந்த மனிதர் சவுல் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டு மனிதர்களை
துன்புறுத்தக்கூடியவனாக இருந்தான். ஸ்தேவானுடைய கொலைக்கு அவன் உடன்பட்டு இருந்தார் என்று சொல்லப்படுகிறார். துன்புறுத்துகிற நிலை, துன்புறுத்துகிற வாழ்வு. இந்த துன்புறுத்துகிற மக்களை துன்புறுத்துவதற்காகவும் கொல்வதற்காகவும் அவன் பயணத்திலே இயேசுனுடைய ஒரு தெய்வீக வெளிச்சம் அவனை தொட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த தெய்வீக வெளிச்சம் அவனை தொட்ட பொழுது அந்த வெளிச்சத்தினுடைய பவர்லே அவனால் கண் திறக்க முடியவில்லை, அவனால் எழும்பி நடக்க முடியவில்லை. அவனை கரம் பிடித்து நடத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் தொடுகிற மனுஷன், ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறவர்களுடைய வாழ்விலே அந்த வல்லமை அதை அழிக்கக்கூடியதல்ல, அது மீண்டும் அவருடைய திட்டத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு வழிமுறை. அது என்ன நடந்தது? ஆண்டவர் அனனியா என்ற சீடனை சவுலிடத்தில் போக சொல்லுகிறார். அனனியா சவுலுடைய மத்தியிலே போய் இப்படி சொல்லுகிறார், சகோதர சவுலே. கவனித்து பாருங்கள், சகோதர. நமக்கு எதிரிகளை கண்டாலோ துன்புறுத்துகிறவர்களை கண்டாலோ நமக்கு இந்த எண்ணம் வருமோ? ஆனால் சகோதர சவுலே, வழியில் உனக்கு தோன்றிய இயேசு என்னை உன்னிடம் அனுப்பி இருக்கிறார். எதற்கென்றால் நீ பார்வை பெறவும், தூய ஆவியினால் நீ நிரப்பப்படவும், நீயும் துன்புறுத்தின மனிதனாகிய உன்னை கிறிஸ்துவுக்காக துன்பப்படவும், பாடுகளை ஏற்கவும் என்னை உன்னிடம் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை வைத்து ஜெபிக்கிறார். அவருடைய வாழ்விலே கண்ணிலிருந்து வேண்டாத செதில்கள் எல்லாம் கழன்று விழுந்தது. அந்த செதில்கள் கழன்று விழுந்த போதுதான் இந்த சவுல் பவுலாக மாறி சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. இந்த பவுலாகிய மாறிய சவுல் பவுலாகிய மாறிய நிலையிலிருந்து உண்டானது மீதி எல்லாம் அவனுடைய படிப்பு, அவனுடைய வீரம், அவனுடைய கௌரவம், உடல் பல, ஆழ்பல, எல்லாம் செல்வங்கள் எல்லாம் அவருக்கு தோன்றியது நத்திங், குப்பை. இந்த தொடுதல் வழியாக அவருக்குள்ளே உண்டான பெரிய மாற்றம். யார் என்னை பிரிக்க முடியும்? அவருடைய அந்த தெய்வீக அன்பில் இருந்து, என்னை தொடப்பட்ட அந்த அன்பில் இருந்து, வெளிச்சத்தில் இருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? வேதனையோ கலாபனையோ இடர்களோ வாளோ துன்பமோ பட்டினியோ பசியோ எது என்னை பிரிக்க முடியும்? நாம் எல்லாரும் கடவுளை ஆராதிக்கிறவர்கள், அறிந்தவர்கள். இந்த இடத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைகளோ, ஒரு துன்பமோ, ஒரு வியாதியோ, அல்லவற்றில் சில இழப்புகளோ வந்தால் நாம் இந்த அன்பிலிருந்து பிரிந்து போகிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பவுலுடைய அனுபவம் நமக்குள்ளே உண்டாகட்டும், நமக்குள்ளே இயேசு வாழட்டும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற வேண்டாத செதில்கள் எல்லாம், வேண்டாத செதில்களை, எப்படிப்பட்ட வேண்டாத செதில்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அனனியா ஜெபித்த பொழுது கழன்று விழுந்தது போல இந்த நேரத்தில் இந்த அருங்குடை இல்லத்தின் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது ஒரு அனனியா வழியாக செயல்பட்டதை போல செயல்படுகிற நேரம். நமக்கு வேண்டாததெல்லாம் கழன்று போவதாக மத்தேயு நற்செய்தி 15:13 சொல்கிறது போல, விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். பவுலுடைய அனுபவத்தை தியானிக்கும் போது கடவுள் இந்த வரிகளை கொடுத்து அநேகருடைய வாழ்விலே இந்த பாடலை, பல்லவியை உணரச் செய்து பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பாடினார், என் உடலினை தைக்கும் முட்கள், என்னை குத்தி வருத்தும் கொடுமை. பாடுங்க. என் உடலினை தைக்கும் முட்கள், என்னை குத்தி வருத்தும் கொடுமை, உம்மருளே எனக்கு போதும், உம் வல்லமை எம்மில் வெளிப்படட்டும். என் நிழலே நிழலே நிழலே, என் நிழலே நிழலே நிழலே, மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியை தாரும். உங்க கரத்தினை என் மேல் வையும்,
என் செதில்கள் கடந்து போகும். உங்க கரத்தினை என் மேல் வையும். என் செதில்கள் கடந்து போகும். பாடுவோம். உங்க கரத்தினை என் மேல் வையும். என் செதில்கள் கடந்து போ. எல்லா செதில்களும் என் கரத்தினை வையும். என் செதில்கள் கடந்து போ. அனனியா கரங்களை வைக்கும் போது சவுலுடைய கண்ணிலிருந்து செதில்கள் விழுந்தது போல என் கரத்தினை என் மேல் வையும். என் செதில்கள் கடந்து போகும். உங்க கரத்தினை என் மேல் வையும். என் செதில்கள் எல்லா செதில்கள் கழண்டு விடும்படியாக உங்க கரத்தினை என் மேல் வையும். என் செதில்கள் கடந்து போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே. உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே. பிரைஸ் தி லார்ட். ஒரு இந்த செய்தியினுடைய கடைசி நிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். நம்மை வாசித்த இறைவாக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது திருவசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சிலுவையின் மீது தம்முடைய உடலில் நம்முடைய பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நாம் 3 காரியம். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களினால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அருமையான பேதுருடைய இந்த கடிதத்திலே அவர் எழுதி வைத்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த 1 பேதுரு 2:24. இந்த சிலுவையின் மீது என்று சொல்லப்படுகிற சிலுவையின் மீது. ஆகவே நம்முடைய எண்ணத்திலே நாம் இப்பொழுது வைக்க வேண்டிய ஒரு எண்ணம் சிலுவை. எதை வைக்க வேண்டும்? சிலுவை. இந்த சிலுவையை பற்றி நாம் நினைக்கும் போது தூய பவுல் இந்த சிலுவையை பற்றி சொல்லுகிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் அந்த சிலுவையை பற்றி தூய பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமையே. ஆனால் பாருங்க, அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை என்று சொல்ல. அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அப்ப சிலுவை எதை குறிக்கிறது என்றால் அது கடவுளுடைய வல்லமை, பவர், கடவுளுடைய வல்லமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய பாவத்தினால் பாம்பு கடிக்கப்பட்டு விஷமேறி சாகின்ற நிலையில் இருக்கும் போது மோசே வழியாக ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உயர்ந்த கோலில் மாட்டிப்பிடி என்று. அந்த அடையாளம் இப்பொழுதும் மவுண்ட் ஆப் நெபோ அந்த பகுதியிலே அதை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு உயர்ந்த கோலில் வெண்கல சர்ப்பத்தை கோலில் மாட்டி பிடித்த பொழுது இஸ்ராயேல் மக்கள், சாகின்ற நிலையில் இருந்த மக்கள் அந்த பாம்பை, அந்த வெண்கல சர்ப்பத்தை உற்று நோக்கிய பொழுது விஷம் நீங்கி பிழைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை சிலுவையில் அறைந்து உயர்த்தப்பட்ட ஒரு நிலையிலே அவரை உற்று பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அது மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையை பற்றி அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் கன்னியர்கள் நடத்தி வந்த ஒரு மருத்துவமனையிலே, அந்த மருத்துவமனையிலே நிறைய அறைகள் உண்டு. ஒவ்வொரு அறையிலும் சிலுவை மாட்டப்பட்டு இருந்தது. அந்த பகுதியிலே ஒரு பெரிய கோடீஸ்வரன் திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து அவருடைய மனைவி ஒரு குழந்தையினுடைய தாயாக மாறுகிற நேரத்தில் டெலிவரிக்காக, குழந்தை பிரசவத்திற்காக இந்த மருத்துவமனையிலே கொண்டு சேர்த்தார். அந்த மருத்துவமனையில் உள்ள ஒரு அறையிலே இவர்கள் பிரசவத்திற்காக அட்மிட் ஆகி இருக்கும் போது
அந்த கோடீஸ்வரன் இந்த அறையை பார்க்கும்போது அதில் ஒரு சிலுவை இருந்தது. உடனே அந்த மருத்துவமனையை அணுகி சொன்னார், சிலுவை இல்லாத ஒரு அறையை எங்களுக்கு கொடுங்கள் என்று. காரணம், என்னுடைய மனைவி டெலிவரி ஆகிற நேரத்தில் குழந்தையை பிரசவிக்கிற நேரத்திலே சிலுவையை பார்த்து அவள் பிரசவிக்க கூடாது, பெற்றெடுக்கிற குழந்தையும் இந்த சிலுவையை பார்க்க கூடாது. அவ்வளவு அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. அப்பொழுது அந்த மருத்துவமனையில வேலை செய்கிறவர்கள் சொன்னார்கள், சிலுவை இல்லாத அறை கிடையாது, சிலுவை உள்ள அறைதான் உண்டு. ஆகவே அவர் அதை மீண்டும் பொருட்படுத்தாமல் அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். மனைவி அங்கே டெலிவரிக்காக காத்திருக்கும் பொழுது 2 நாட்களுக்கு பிற்பாடு டெலிவரி நடந்தது. அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். இதை அவருக்கு தெரிவித்தார்கள். அவன் ஓடி வந்து மருத்துவமனையில் வந்து கேட்கிறான், என்னுடைய குழந்தை இந்த சிலுவையை பார்த்ததா என்று. அப்பொழுது அதில் ஒரு கன்னியர் ரெவரண்ட் சிஸ்டர் சொன்னார்களா, உன்னுடைய குழந்தை இந்த சிலுவையை பார்க்கவில்லை, இனி ஒருபோதும் இந்த குழந்தை இந்த சிலுவையை பார்க்காது. அவன் கேட்டான், ஏனென்று. உன்னுடைய குழந்தை பிளைண்டாக, கண் பார்வை இல்லாமல் குழந்தையாக பிறந்திருக்கிறது. ஆகவே இந்த குழந்தைக்கு பிறவியிலேயே கண் தெரியாது. இனி நிச்சயம் இந்த குழந்தைக்கு கண் பார்வை கிடைப்பது கஷ்டம். அவன் சத்தம் போட்டு அழுதானா, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று. ஒரே ஒரு வழிதான், எந்த சிலுவை நீ வேண்டாம் என்று சொன்னாயோ அந்த சிலுவை வழியாகத்தான் உன் குழந்தைக்கு பார்வை கிடைக்க முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த சிலுவை அவனுடைய கையிலே கொடுத்து, உன்னுடைய குழந்தையினுடைய 2 கண்களிலும் அதை வைத்துக்கொள், மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. அவன் எப்பொழுது அந்த சிலுவையை எடுத்து அந்த கண்ணிலே பதித்தானோ அந்த நேரத்திலே குழந்தைக்கு பார்வை கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சிலுவை சிலருக்கு அது மடமையாக இருக்கலாம், ஆனால் அது மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. ஆகவே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு எதை பற்றியும் அறிய வேண்டுமென நான் நினைக்கவில்லை. அந்த அனுபவம் பாருங்கள், பவுலுடைய அனுபவத்திலே உண்டான இந்த சிலுவையை பற்றி உள்ள ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்த்து பாருங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கலாத்திற்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய பெருமை எல்லாம் எதிலே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய பெருமை எல்லாம் பவுல் சொல்லுகிறார், இந்த சிலுவையை பற்றி தான், அதை பற்றி தான் எனக்கு, அதை பற்றி மட்டும்தான் நான் பெருமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஏன் அப்படி சொல்லுகிறார்? கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே 3:14 சொல்லுகிறது, நமக்கு எதிரான விதிகள் கொண்ட கடன் பத்திரம் அதை சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து ஒழித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்திலே என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. காரணம், இந்த சிலுவை வழியாகத்தான் மீட்பு. கரங்களை கொட்டுங்கள். இந்த சிலுவை வழியாகத்தான் மீட்பு, இந்த சிலுவை வழியாகத்தான் சமாதானம். கரங்களை கொட்டுங்கள். ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது சிலுவை வழியாகத்தான் மீட்பு, சிலுவை வழியாகத்தான் சமாதானம், சிலுவை வழியாகத்தான் ஒன்றிப்பு ஒற்றுமை, சிலுவை வழியாகத்தான் சாபம் நீக்கப்படுகிறது, சிலுவை வழியாகத்தான் பாவங்கள் இறக்கப்படுகிறது, சிலுவை வழியாகத்தான் கடன் பத்திரங்கள் அழிகிறது. ஆகவே சிலுவை வழியாக நீதி பிழைக்கிறது, நோய்கள் நீங்கிறது என்று சொல்லப்படுகிறது, குற்ற உணர்வுகள் நீங்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பைபிளை படித்தால் தெரியும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை யாராவது படியுங்கள், சீக்கிரத்தில் படியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும், நம்முடைய மனசான்று நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தாலும், கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். நம்முடைய மனச்சான்றை விட மேலானவர். ஆகவே கிறிஸ்துவை
மையப்படுத்தி நம்முடைய குற்ற உணர்வுகளில் இருந்து, நம்முடைய தாழ்வு மனநிலையிலிருந்து, நம்முடைய மன சுமைகளில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும், அமைதிப்படுத்த முடியும். அது கிறிஸ்துவை முன்னிட்டு. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே, இந்த நோன்பு காலத்தில் நம்முடைய மனமாற்றத்தினுடைய நிலைக்காக கடவுள் அவருடைய உயிருள்ள வார்த்தைகளில் இருந்து, இந்த பைபிளில் உள்ள ஒரு சில பகுதிகளில் இருந்தெல்லாம் நம்மை ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். எதற்கென்று சொன்னால், இந்த சிலுவை வழியாக எது நமக்கு, சிலுவையை நமக்கு மீட்பளிக்கும் வல்லமை. ஆகவே ஒன்று, நம்முடைய பாவங்கள் இறக்க வேண்டும், அது இறக்க வேண்டும், பாவங்கள் இறக்க வேண்டும். தீயவன் சாவது அவருடைய விருப்பம் அல்ல, அவன் மனம் திரும்பி வாழணும். அப்ப நம்ம எல்லாரும் வாழணும்னு தான் கடவுளுடைய விருப்பம், அழிவது அவருடைய விருப்பம் அல்ல. எது அழிய வேண்டும், எது இறக்க வேண்டும்? பாவங்கள் இறக்க வேண்டும், நீதி பிழைக்க வேண்டும், நீதி பிழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அதில் சொல்லப்படுகிறது, அவருடைய காயங்களினாலே நாம் குணமடைகிறோம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது திருவசனத்தை மையப்படுத்தி இந்த செய்தியை இப்பொழுது நாம் நிறைவாக்குகிறோம். இது நமக்கு பலன் கொடுப்பதாக. எல்லோரும் எழும்பி நிற்போம். ஒரு நிமிடம் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். இதை பாடுவதற்கு முன்னதாக தயவு செய்து மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை, அதில் பவர் உண்டு. ஏன் பவர் உண்டு என்று சொல்லுகிறேன்? கான்ஸ்டன்டினோபிள் மன்னருடைய காலத்திலே யுத்தத்திலே பயன்படுத்தியது சிலுவை. வெற்றியை கண்டார். அவருடைய தாய் ஹெலன் பல காலங்களுக்கு பிற்பாடு எருசலேமில் வைத்து 3 சிலுவைகளை கண்டெடுத்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய சிலுவை எதென்று அவளுக்கு தெரிய முடியவில்லை. ஒரு நோயாளி அந்த 3 சிலுவையில் ஒரு சிலுவையை தொட்ட பொழுது அவன் குணமடைந்தார். அதுதான் இயேசுவுக்கு பயன்படுத்திய சிலுவை. அதன் பிற்பாடு அந்த சிலுவையை ரோமையிலே கொண்டு போய் ஆலயம் கட்டி அந்த சிலுவையை நிறுவினார்கள். பல முறை அந்த சிலுவை மாறிவிட்டது, அகன்று விட்டது, எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அது எடுத்து கொண்டு போய்விட்டாலும் கூட இறுதியிலே அந்த சிலுவை கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கும் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த சிலுவை இன்றைக்கும் இந்த உலகத்திலே கடவுள் மையமாக வைத்திருக்கிறார். அது நமக்கு மீட்பளிக்கும் வல்லமையாக இருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். பாவங்கள் இறக்கட்டும். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே.
ஜபத்தோடு சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். சேர்ந்து பாடுவோம். சிலுவையில் அறையுண்ட சுவே உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கிறது. தாவீது கேட்டான், ஆண்டவரே என்னை கழுவும், தூய இருதயத்தை தாரும், பரிசுத்த ஆவியினிடமிருந்து எடுத்து விடாதையோ, உம்முடைய முன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதையோ. தெய்வமே, தவறிய ஆடை மீண்டெடுத்தவரே, தவறிய காசை மீண்டெடுத்தவரே, தவறிய மனிதனை மீண்டெடுத்தவரே, இந்த உலகத்தை தீர்ப்பளிக்க அல்ல, இந்த உலக மக்களை மீட்கவே வந்தே. இயேசுவே, ஒரு துன்புறுத்தின மனுஷனை தூக்கி எடுத்தீரே, எல்லா வேண்டாத செதில்களையும் அகலச் செய்து பயன்படுத்தின தெய்வமே. ஓ சிலுவை அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமையாக இருந்தாலும், அது மீட்பு பெறும் எங்களுக்கோ அது கடவுளுடைய வல்லமை. வல்லமை கடைசியாக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, தாகமாய் இருக்கிறது என்று சொன்னவர் இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றியும், இந்த புரோகிராமை, இந்த தெய்வீக புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை நினைத்து நீர் தாகமாய் இருக்கிறீர். ஒவ்வொருவரும் செய்கின்ற காரியங்களை குறித்து நீர் சொல்லுகிறீர். பிதாவே, செய்வது அறியாமல் செய்கிறார்கள். சிலுவையிலிருந்து மீட்பு வெளிப்பட்டது. இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பான். சிலுவையிலிருந்து மன்னிப்பு வெளிப்பட்டது. அந்த மன்னிப்பு இப்பொழுது எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மையை நோக்கி பார்க்கிறேன் என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கிறேன். இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான் வீட்டில் என்னையும் சேருமே. கண்களை மூடுவோம். ஜெபம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். அவருடைய காயங்களினால், அவருடைய சிலுவை மரணத்தினால்
நாம் மீட்பை பெறுகிறோம். இந்த இயேசுனுடைய ஜெபத்தினால் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் இருந்து பரிந்துரை செய்து மீண்டும் வரும் பொழுது அவர் மீண்டும் வருவார். நம்மை நினைவு கூர்ந்து அவருடைய அரசிலே அவர் சேர்ப்பார். அதற்காக நாம் தகுதியுள்ளவர்களாக மாறும். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை. சிலுவை நீடல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு இனி அங்கு சாவில்லை. மீட்படைந்த மக்களுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த மக்களுக்கு, இதா முச்சடியிலிருந்து தூக்கி எடுத்த ஆட்டுக்கு, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த காசுக்கு, தவறிய நிலையிலிருந்து மீண்டு வந்த மகனுக்கு இனி புலம்பல் இல்லை, நோவு இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. எந்த விதமான லோக பிரகாரமான உலக பிரமாணமான எந்த விதமான அழிவுகளும் இல்லை. சிலுவை நீடல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. அந்த சிலுவையின் அடியிலே நின்ற நல்ல கள்ளன் சொன்னது, நீர் அரசுரிமையோடு வரும் பொழுது என்னையும் நினைவு கூறும். இயேசுவின் நாமத்திலே சிலுவையின் மீது தம்முடைய உடலில் எங்களுடைய பாவங்களை சுமந்த சிலுவையால் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காய் வாழ இவ்வாறு செய்தீர். உங்களாலே நாங்கள் விடுதலை அடைகிறோம். உங்களாலே எங்களுக்கு மீட்புண்டு. உங்களாலே எங்களுக்கு குணம் உண்டு. அந்த பிளஸிங்கை இந்நேரத்திலே, இந்த அருங்குடை இல்லத்திலே இரவும் பகலும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த தெய்வீக இடத்திலிருந்து, அவ்விடத்திலிருந்து இந்த இடத்திற்கும், இந்த பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும், லோகம் முழுவதும் இந்த அருங்குடை இல்லத்தினுடைய மீடியா வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை எடுத்துக் கொடுக்கிற, அது இப்பொழுது பரலோகத்திலே நிறைவடைவதாக, அங்கே பெரிய மகிழ்ச்சி உண்டாவதாக, விண்ணகத்திலே பெரிய மகிழ்ச்சி உண்டாவதாக, தூதர்களுடைய மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாவதாக, எங்களுடைய வீடுகளிலே மகிழ்ச்சி உண்டாவதாக, எங்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே.